புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த தம்ப்லைன் போடுவார்கள், அந்த பாருங்கள், திரையிலே பாருங்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நேரலிலே பார்க்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னொரு முறையாக எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து ஆண்டவரை கனம் பண்ணும்படியாக எழுந்திருந்து அந்த வார்த்தையை படித்து, தேவனே, இந்த மாதத்தில் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் மெய்யாய் மாற வேண்டும், இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எல்லாரும் எழுந்திருந்து. அப்பொழுது நான் பின்னால் சொல்கிறேன், அதாவது அது நேரம். அடுத்து கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை உயர்த்தி கொடுங்க. அப்பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அங்கே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், அது வனாந்திரமாக இருக்கலாம், வயல்வெளியாக இருக்கலாம், முதல் தேதியாக இருக்கலாம், 30ஆம் தேதியாக இருக்கலாம், ஆரோக்கியமான நாட்களாக இருக்கலாம், வியாதியின் நாட்களாக இருக்கலாம், அங்கேயும் கர்த்தருடைய தூதன் இருக்கிறார். கவனிங்க, நம்மோடு மக்கள் செழித்திருக்கும் போது இருப்பார்கள், நாம் வியாதிப்படும் போது நம்மை கைவிட்டு விடுவார்கள். அப்படிதான் போட்டிருந்த. அவன் வியாதிப்பட்ட போது அவனை கைவிட்டு விட்டான். அதனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா நிலைகளிலேயும் அவர் வந்து நிற்பார். சொல்லுங்க, வந்து நின்றான். ஆமென். நமக்காக வந்து நிற்கிறவங்க யாரும் இருக்காங்களா? யோசித்து பாருங்க. அது கூட காசு கொடுக்கணும் இப்போ நம்மெல்லாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? செயல்பட முடியாத நேரங்கள், சொல்ல முடியாத நேரங்கள். சொல்லுங்க, அங்கே. wherever you are, whatever may be the circumstances, சொல்லுங்க, அங்கே வந்து நின்றான், வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தை இந்த மாதத்திலே எங்களுடைய திருச்சபையின் வாழ்க்கையிலே, இதை கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே, விசுவாச மக்கள் வாழ்க்கையிலே